Chandran ma'am, cyber security researcher at Hesper Technology Private Limited. She completed her Bachelor of Science in Information Technology and Master of Science in Cyber Security. Her skills are Artinestis, NMAP, Nessus, NICTO, and her project is on vulnerability assessment with pen testing for the automobile industry application, and she has a certification on ethical hacking. Welcome, ma'am. Ma'am, cyber security researcher of Hesper Technology Private Limited, Karaguri. She completed her Bachelor of Science in Information Technology in Dr. Umayal Ramanathan Women's College. Her technical skills are Photoshop, HTML, CSS, Canvas, networking, SQL. She has done project to develop an online crime report and managing system which is easily accessible to the police department. Welcome, ma'am. Now I hand over the session to you, ma'am. Good afternoon, guys. கேக்குதா பின்னாடி கேக்கும் கேக்கலே Cyber Security Awareness Week. So cyber security na யாருக்காவது ஏதாச்சும் ஐடியா இருக்கா? Cyber security na என்ன? Hacking na என்ன? நிறைய படம் பார்த்திருப்பீங்களே. சொல்லுங்க. இப்போ ஏதாவது ஒரு இதுல வந்து தப்பா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல அது இப்போ ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ல தப்பா கமெண்ட் வந்துச்சு, தப்பான மணி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஹேக் பண்ணி அந்த மணி எதுல இருந்து வந்துச்சுங்கிறத ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஓகே, தப்பான இடத்துல இருந்து சோர்ஸ் எந்த சோர்ஸ்னு கண்டுபிடிக்கிறது. வேற ஹேக்கிங் தானே, சொல்லுங்க. ஓகே, பர்சனல் இன்ஃபர்மேஷன் திருடி தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது வேற. இந்த வரேன், ஓவராலா வரேன். பேங்க் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறது, லொகேஷனை கண்டுபிடிக்கிறது வேற. நம்ம டீடைல்ஸ் வாங்கி நம்ம பேங்க்ல இருந்து காசு எடுக்கிறது வேற. ஆன்லைன் கிரைம் வேற வேற வேற. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே இடத்துக்கு தான் வரீங்க. நம்ம டீடைல்ஸ் எடுத்து நம்ம கிட்ட வித்து காசு வாங்கலாமா? ரெண்டு டைப் ஆஃப் ஹேக்கிங். ஒன்று எத்திக்கல் ஹேக்கிங், அன்எத்திக்கல் ஹேக்கிங். எத்திக்கல் ஹேக்கிங் வந்து குட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அன்எத்திக்கல் ஹேக்கிங் வந்து இந்த ஒயிட் ஹவுஸ் ஹேக் பண்ணுறீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலி அன்எத்திக்கல் ஹேக்கிங் இல்லை, ஒரே ஒரு விஷயம் தான். எத்திக்கல் ஹேக்கிங்னு ஒரு விஷயம் இருக்கு, இன்னொன்று ஹேக்கிங். அது அன்எத்திக்கல்னு சொல்ல மாட்டாங்க, இது ஜஸ்ட் ஹேக்கிங். பேசிக்கா ஹேக்கிங்ன்றதே ஒரு வித்து தான், தெரியுமா? ஹேக்கிங்ன்ற வேர்ட் சொல்றேன். ஹேக்கிங்ன்றதே ஒரு வித்து தான். வித்துனா தெரியும்ல, இந்த பூச்சி வராங்க, மூணு கண்ணா வராங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு கரடி கதை சொல்லி சாப்பாடு விடுற மாதிரி தான். ஹேக்கிங்ன்றது ஒரு வித்து தான். பேசிக்கா அது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சிஸ்டம்ல ஒரு வல்னரபிலிட்டி இருக்கும். அதாவது உங்களுக்கு சின்ன வயசுல ஏன் போலியோ ஊசி இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஜெக்ஷன் போடுவாங்கல்ல, அது ஏன் போடுவாங்க? அது ஆக்சுவலி உங்களுக்கு போடுறதே ஒரு வைரஸ் தான். உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வரணும்னு சொல்லி அது போடுவாங்க. சோ உங்களுக்கு அந்த போலியோக்கான ஒரு வைரஸோ ஒரு சேஃப்டி மெஷரோ உங்க உடம்புல பில்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் அந்த வைரஸ் வந்தா உங்களால அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இது மாதிரிதான் உங்க போனும். கிட்டத்தட்ட உங்க போன்ல எல்லாத்துக்குமான வைரஸும் வர வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ண போறோம்? அப்படி ப்ரிவென்ட் பண்றது வந்து யாராவது ஒரு வேலை ஜாப்பா பண்ணுவாங்கல்ல, அவங்க பேர் தான் எத்திக்கல் ஹேக்கர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட பெர்மிஷனோட உங்க போனையோ உங்க சிஸ்டமையோ உங்க டேட்டாவை செக்யூரா வச்சுக்கிறதுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னன்னா அவங்களோட சர்வீஸ். இப்போ வந்து நீங்க உங்களோட போனோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு சொல்லுவீங்களா, யூடியூப் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சா, இன்ஃப்ளூயன்சர் யாராவது இருக்கீங்களா இந்த குரூப்ல? இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருமே இல்லையா? இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். சரி, உங்களுக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சர்
இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே அவங்களோட ஒரு கட்டத்துல அவங்களோட அக்கவுண்ட் வந்து ஹேக் ஆயிடுச்சு, ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ திஸ் அக்கவுண்ட், ரிப்போர்ட் திஸ் அக்கவுண்ட் போட்டுருப்பாங்களா? அது ஏன் போடுறாங்க? தப்பு நடக்குதுன்னு இல்ல, நம்மளோட போட்டோவா இல்லைன்னா நம்மளோட டேட்டாவை எல்லாமே ஓப்பனா நம்ம இன்ஸ்டாகிராம்ல பப்ளிக் அக்கௌண்டா வச்சிருக்கும் போது அந்த போட்டோஸை யார் வேணா எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நம்மள மாதிரியே ஒரு டூப்ளிகேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு ஆடுக்கு நாங்க நடிக்கிறோம், ஆடுக்கு நாங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம், இல்ல உங்களோட ப்ராடக்ட் நாங்க வித்து தரோம், which means அது வந்து ஆத்தென்டிகைஸ்ட் ஒரு பர்சன் கிடையாது. அது ஒரு டூப்ளிகேட் அக்கவுண்ட், வெரிஃபைட் அக்கவுண்ட் கிடையாது. இப்பதான் வெரிஃபிகேஷன் யாருக்கு வேணா கிடைக்கும்ல, 699 கொடுத்தா இன்ஸ்டாகிராம் வெரிஃபிகேஷன் யாருக்கு வேணா கிடைக்குமா இல்லையா? 699 கொடுத்தா இப்ப இன்ஸ்டாகிராம் வெரிஃபிகேஷன். அந்த பக்கத்துல ப்ளூ கலர் செலிபிரிட்டி அக்கவுண்ட் பாத்துருக்கீங்களா? ப்ளூ டிக் வெரிஃபைட். அது இப்ப யாருக்கு வேணா கிடைக்கும். ஜஸ்ட் 699 கொடுத்தா இப்ப அது யாருக்கு வேணா கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எது ஆத்தென்டிக்கான ஒரு அக்கவுண்ட் இல்ல எது டூப்ளிகேட்டான அக்கவுண்ட் உங்களுக்கு எப்படி தெரியும்? மோஸ்ட்லி நம்ம இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்றதுன்றதுல இருந்து நம்ம வாட்ஸ்அப் டேட்டா வந்து பேக்கப்ல இருந்து எடுக்கிறாங்கன்ற வரைக்கும் ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன வல்னரபிலிட்டி தான் காரணம். அது எதுவா வேணா இருக்கலாம். ஐயோ என்னாச்சு? ஒரு சின்ன வல்னரபிலிட்டி தான் காரணம். என்ன வல்னரபிலிட்டி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கா? வல்னரபிலிட்டி ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? டேஞ்சரஸ். வல்னரபிலிட்டி, ஹசார்ட், வேற ஃப்ளா. ஒரு ப்ராப்ளம்னால ஈஸியா அஃபெக்ட் ஆகக்கூடியது. ஓகே, நம்ம சிம்பிளா எடுத்துக்கோங்க. வல்னரபிலிட்டினா உங்களோட ஜஸ்ட் ஒரு வீக்னஸ். இப்போ உங்களோட வீக்னஸ்லாம் என்ன? போன், மூவிஸ், செலிபிரிட்டிஸ், ஃபுட், கேம்ஸ், கிளாத், நான் சொல்லிட்டே போலாமா? உங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குமா? சோ இப்போ நான் பர்சனலா ஒரே ஒரு ஆளோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் மட்டும் நான் எடுக்கணும்னு தெரிஞ்சுட்டேன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் பாப்பேன். மோஸ்ட்லி என்ன இருக்கும்? ஒன்று கேர்ள்ஸ்னா மேக்கப் ஐட்டம்ஸ், ஃபுட்ஸ், டிராவல் இந்த மாதிரி இருக்கும். பசங்கன்னா கேம் இல்ல வேற ஏதாச்சும் கிரிக்கெட், ஃபுட்பால், ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டா இருக்கும். இப்படி இருக்கும்போது உங்களோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை வச்சு உங்க அக்கவுண்ட் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்படி ப்ரெடிக்ட் பண்ணும்போது உங்களோட அக்கவுண்ட்ல இருக்க போட்டோஸே இல்லாம கூட உங்களை மாதிரி நான் ஒரு க்ளோன் அக்கவுண்ட்டை என்னால உருவாக்க முடியும். அது ஜஸ்ட் லைக் தட். ஜஸ்ட் உங்களை அனலைஸ் பண்ணா போதும் ஒரு ஃபேக்கான அக்கவுண்ட் உங்களை மாதிரியே கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு நான் பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணும் பண்ணல. உங்களோட நீங்க பயோல போட்டிருப்பீங்கல்ல, born 1990, கேக் மர்டர் ஆன் 2001, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் நீங்களே உங்களை பத்தி அன்வான்டா வெளியே கொடுக்குறீங்க. மோஸ்ட்லி நீங்க உங்களோட எல்லாரோட பயோஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்க பர்த்டே டேட் போட்டிருப்பீங்க, இல்ல வேற ஏதாச்சும் உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் உங்க பேரை தவிர. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க இன்ஃபர்மேஷனை ஆன்லைன்ல போஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட இன்ஃபர்மேஷன் செக்யூரா இருக்காது. புரியுதா? இப்போ வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் செக்யூரா இல்லைன்னா நீங்க வந்து சப்போஸ் இப்ப டேட்டாலாம் ஹேக் ஆயிடுச்சு, டேட்டாலாம் மிஸ் ஆகுது, என்ன வந்து பிளாக்மெயில் பண்றாங்க, போட்டோ மார்ஃபிங் பண்றாங்க, இல்ல பசங்க வந்து மணிக்காக பிளாக்மெயில் பண்றாங்க, எவ்வளவோ பிரச்சனை வருது. இப்ப அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏன் வருதுன்னா பேசிக்கா நீங்க பண்ற சின்ன தப்பு. இப்ப புரியுதா? அந்த சின்ன தப்பு எது? நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே ஃப்ரீயா கொடுக்கறது. இப்ப நீங்க எங்கெங்கெல்லாம் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க தானே? நோ, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு பெரிய கிளாப்ஸ். சீரியஸா சொல்றேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாத வரைக்கும் தான் உங்களோட டேட்டா செக்யூரா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். ஈவன் நானும் தான் யூஸ் பண்றேன். என்னோட போட்டோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன், என்னோட பயோல நானும் என்னோட பேர் போட்டிருக்கேன் அண்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், என்னோட கேரக்டர் அதெல்லாமே போட்டிருப்பேன். பட் ஆனா எனக்கு எப்படி சொல்றது, நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். அதோட அவேர்னஸ் எனக்கு தெரியும். என்னோட லிமிட் எந்த வரைக்கும் என்னோட இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும். மோஸ்ட்லி உங்களால
18 தாண்டாதான் இன்ஸ்டாகிராமே ஓபன் பண்ணணும். ஆனா நீங்க 18+ கூட ஆகல, அதுக்குள்ள எல்லாரும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க. யாரோட பேர்ல ஓபன் பண்ணீங்க? அப்பாவோட மெயில் ஐடியா இல்ல அம்மாவோட மெயில் ஐடியா? எல்லாருமே ஃபேக்கான டேட் ஆஃப் பர்த் தான் கொடுத்துருப்பீங்க. இல்ல சைல்டு அக்கௌண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா சின்ன பிள்ளைக்கு வர மாதிரி வாட்டர் மெலன் கோகோ மெலன் தான் சொல்லி வரும். எத்தனை பேர் வந்து அடல்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? எல்லாருமே அடல்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. யாரும் சின்ன பிள்ளை மாதிரி கோகோ மெலன் பார்க்க போறது இல்ல. எல்லாருமே அவங்க டேட் ஆஃப் பர்த் தப்பா போட்டு தானே யூஸ் பண்றீங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? சோ அப்போ நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க. சோ உங்களை ஸ்கேம் பண்ணி ஒரு 1 lakh கிட்ட யாராவது சம்பாதிச்சாங்க வச்சுக்கோங்க. இப்போ உங்களை பத்தி கேஸ் கொடுக்க போனாலும் உங்க மேல ஃபர்ஸ்ட் கேஸ் போடுவாங்க. நீங்க யார்? நீங்க வந்து ஒரு 18+ கூட ஆகல, இன்னும் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கூட வரல. சோ ஜஸ்ட் லைக் தட் நீங்க எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்ண போச்சு? எப்படி ஓபன் பண்ண போச்சு? சோ நீங்க எந்த ஸ்கேம்ஸ்லயுமே முதல்ல சிக்காம இருக்கணும்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கம்மி பண்ணிக்கோங்க. முக்கியமா பப்ளிக் அக்கவுண்டா இருக்குது. ஓகே, தட்ஸ் ஃபைன், பட் இட் ஹாஸ் இட் லிமிட்ஸ், யூ நோ. இப்போ வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்ம girls ஐ ப்ரிஃபர் நீங்க பிரைவேட் அக்கவுண்டே யூஸ் பண்ணுங்க. டோன்ட் ட்ரஸ்ட் எனிவன் பிளைண்ட்லி, ஜஸ்ட் லைக் தட் சொல்றேன். ஏன்னா டோன்ட் ட்ரஸ்ட் எனிவன் பிளைண்ட்லி ஆன் சோஷியல் மீடியா. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு நீடுக்காக தான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி. உங்க கையில இருக்கிற ஒரு போன்னால கிட்டத்தட்ட ஒரு ஊரையே அழிக்க முடியும். அப்போ உங்க கையில இருக்கிற போனை நீங்க எவ்வளவு வைஸா யூஸ் பண்ணணும்? ஆமாவா இல்லையா? என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க? தூக்கம் வருதா? சரி, அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டே சொல்லுவோம். உங்களுக்கு போன்ல பிடிச்ச ஆப் எது? யூடியூப், ஸ்னாப்சாட், பிளே ஸ்டோர், கூகுள். சரி 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 அமைதி அமைதி அமைதி. இப்போ ஒரு 3 ஆப் எடுத்துக்குவோம். ஸ்னாப்சாட் சொன்னாங்க, கூகுள் சொன்னாங்க, யூடியூப் சொன்னாங்க. மூணுமே உங்களுக்கு செக்யூரா இருக்கா? என்னைக்காச்சும் நீங்க இந்த ஆப் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்க கேட்டிருக்கீங்களா இந்த ஆப் செக்யூரா இருக்கா, என் டேட்டா செக்யூரா இருக்கான்னு? எப்படி சொல்றீங்க? எப்படி நோன்னு சொல்றீங்க? அமைதியா இருக்கீங்களே. இன்டராக்டிவ் செக்ஷனே வேணாமா? அப்ப எப்படி நோ சொல்றீங்க? ஏன் அது செக்யூரா இல்லன்னு சொல்றீங்க? ஸ்னாப்சாட், யூடியூப், கூகுள். கூகுள்ல எவ்வளவு பெரிய கம்பெனி. நீங்க இமெயில் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணனும்னாலே உங்களோட டேட்டா எல்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஆனா இதுல வந்து உங்களுக்கு செக்யூரும் இருக்கு, செக்யூர் இல்லாமயும் இருக்கு. மேபி 50-50 சான்ஸ் தான். அது எப்படின்னா நீங்க யூஸ் பண்றத பொறுத்து தான். மோஸ்ட்லி நீங்க யூஸ் பண்ற எல்லா வெப்சைட்டும் எல்லா ஆப்புமே 50-50 தான். கிட்டத்தட்ட கூகுள் மட்டுமே 1000 crores மேல செக்யூரிட்டிக்காக மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு? 1000 crores. 1000 crores நான் எண்ண முடியுமா? எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு தெரியாது. எத்தனை ஜீரோஸ் இருக்கு 1000 crores-ல? 9, 10, அப்புறம் 11, 12. அவ்வளோ கோடி கணக்குல செலவு பண்ணி ஒரு அவங்களோட சர்ச் இன்ஜினை செக்யூரா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சொல்லுங்க, உங்க டிஸ்கஷன் கேட்போம். சொல்லுங்க. இல்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே. 9 zeros or 10 zeros அதோட டிஸ்கஷன். சரி, ஓகே. 10 zeros 9 zeros அது ஹியூஜ் அமௌண்ட் தானே, பெரிய அமௌண்ட் தானே. அது சும்மா ஜஸ்ட் லைக் இட் தட் அதை செலவு பண்ணிடுவாங்களா? அவங்க அவங்களோட சர்ச் இன்ஜினை எவ்வளவுக்கு எவ்வளவு செக்யூரா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு கோடி கணக்குல கொடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஜினை போய் நம்ம செலவு பண்ணி இவ்வளவு செக்யூரா வச்சுக்க முடியுமா? ஆனா அவங்க செக்யூரா வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் யாருன்னா நம்ம தான் யூசர்ஸ் எல்லாம். ஏன்னா நம்ம பில்லியன் கணக்குல இருக்கும் யூசர்ஸ். கிட்டத்தட்ட நம்பர் 1 சர்ச் இன்ஜின் என்னன்னா கூகுள். ஃபர்ஸ்ட் யாகூ இருந்துச்சு, யாண்டெக்ஸ், அதுக்கப்புறம் இப்ப கூகுள் தான். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது கூகுள் குரோம், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். இவங்க எல்லாருமே ஆக்சுவலி செக்யூர் பர்பஸ அவாய்ட் பண்ணதே இல்லை. எப்பவுமே அவங்களோட அக்கௌண்ட்டையோ அவங்களோட ப்ராடக்டையோ செக்யூரா வச்சுக்கணும்னு தான் நினைச்சிருக்காங்க. பட் எங்க தப்பாகுதுன்னா அதை யூஸ் பண்ற விதத்துல.
இப்போ நீங்க யூஸ் பண்ற விதத்துல இந்த இன்காக்னிட்டிவ் மோட் போட்டா நம்மளோட டேட்டாவா ஹிஸ்டரி தெரியாது. VPN யூஸ் பண்ணா நம்ம டேட்டா IP அட்ரஸ் தெரியாது. டார்க் வெப்சைட் யூஸ் பண்ணா நமக்கு வந்து ஈஸியா என்ன வேணா இல்லீகல் வெப்சைட் டவுன்லோட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நீங்க எல்லாமே நீங்க PUBG பேன் பண்ணாங்கல்ல, ஃபர்ஸ்ட் PUBG விளையாடுவீங்களா யாராச்சும்? ஃப்ரீ ஃபயர் தான் இத்தனை பேர் கை தூக்குறீங்க. சரி, டிக்டாக் ஞாபகம் இருக்கா? மியூசிக்கலி டிக்டாக் அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. அது வந்து ஆக்சுவலி அதுவுமே பேண்ட் வெப்சைட் தான் இன் இந்தியா. ஆனா அதெல்லாமே நீங்க இல்லீகலா யூஸ் பண்ணலாம். எப்படின்னா VPN யூஸ் பண்ணி. இப்படி நீங்க தப்பா ஒரு வெப்சைட்டை தேடி போகும்போது, இல்லீகலா நீங்க போகும்போது நீங்க அந்த வெப்சைட்டை மட்டும் எடுக்க போறது இல்ல, அதனால வர்ற விளைவுகளையும் தான் நீங்க சேர்த்து எடுக்க போறீங்க. விச் மீன்ஸ் ஏதாச்சும் வைரஸ் அட்டாக் ஆகலாம், இல்ல ரான்சம் வேற ஏறலாம். மோஸ்ட்லி வைரஸ்னா என்ன சொன்னது, போலியோ வைரஸ் நம்ம உடம்பு அட்டாக் பண்ற மாதிரி நம்ம சிஸ்டமையும் போனையும் அட்டாக் பண்ணும். இது என்ன பண்ணும்னா, ஒண்ணு டேட்டாவை ஸ்டீல் பண்ணும், இல்ல நம்ம சிஸ்டமை ஜாம் பண்ணும், இல்ல நம்ம சிஸ்டமை ஸ்லோ டவுன் பண்ணிடும். அப்போ நம்ம டேட்டா திருடினா போதுமா? நல்ல வேலை சிஸ்டம் ஜாம் ஆனதோட போச்சு, டேட்டா திருடல. அப்போ நான் ஒரு 30,000 கொடுத்து ஒரு போன் வாங்குறேன்னா, நல்ல வேலை சிஸ்டம் ஜாம் தான் ஆச்சு, போன் போல அப்படின்னு நினைக்கலாமா? இல்ல அப்பாடி சிஸ்டம் ஜாம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதா? என்ன பண்றது யோசிக்கிறது. அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்? ஃபர்ஸ்ட் டேட்டா ஃபர்ஸ்ட் திருடு போயிருக்கான்னு செக் பண்ணுவோம். அதை எப்படி செக் பண்ணுவோம்? அது நம்ம போன்ல செக் பண்ண முடியாது. அதுக்குதான் சைபர் அனாலிசிஸ் சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அவங்களோட வேலையே இதுதான். நம்ம டேட்டா திருடி இருக்காங்களா, இல்ல நம்ம டேட்டா செக்யூரா இருக்கா, இல்ல நம்ம இன்னும் எவ்வளவு செக்யூரா வச்சுக்கலாம், இந்த வேலையை பார்க்கறது யாருன்னா யாரு? அவங்க என்ன பண்ணுவாங்க? protect our data, prevent from unethical hackers. இப்போ எத்திக்கல் ஹேக்கர்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கா? எத்திக்கல் ஹேக்கர்னா என்னன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? இதே ஹேக்கர்னா சொன்னோம்ல ஒரு பேர், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்க வல்னரபிலிட்டியை கண்டுபிடிச்சு நம்ம ஹேக் பண்ணுவோம்னு சொன்னோமா? ஆனா அதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது. ஹேக்கிங்ன்றது ஒரு 30 டேஸ்ல கண்டுபிடிக்கிறது கிடையாது. இப்போ யூடியூப் எடுத்தீங்கன்னா 14 டேஸ்ல ஹேக்கிங் கத்துக்கலாம். 1 டேஸ்ல இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஹேக் பண்ணுவது எப்படி, வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுவது எப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ இருக்கும். எல்லா வீடியோலயும் பாத்தீங்கன்னா ஒரு டூல் சொல்லியிருப்பான். ZenMap, Nmap, இல்ல Cfishன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு டூல் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த டூலை யூஸ் பண்ணணும்னா பேசிக்கலி உங்களுக்கு என்ன என்விரான்மெண்ட் ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பின்னாடி போற ஒர்க், அந்த பேக் எண்ட் ஒர்க் உங்களுக்கு தெரியாம ஜஸ்ட் லைக் தட் அவனுக்கு என்ன வியூவர்ஸ் வேணும், ஃபாலோவர்ஸ் வேணும். வியூவர்ஸ் வந்துச்சுன்னா அந்த காசு, ஆனா உங்களுக்கு அது உங்க டைம், வேஸ்ட் ஆஃப் டைம், அவ்வளவுதான். இப்போ அடுத்தவங்களோட அக்கௌண்ட்டையோ வாட்ஸ்அப்பையோ ஹேக் பண்ணி நமக்கு எந்த பிரோஜனமும் இல்லை. இட்ஸ் இல்லீகல். சோ நீங்க எப்போ தப்பி